வெல்கம் சார். ஸ்ரீலங்கா வந்து இந்தியா வந்து அது எஸ்பெஷலா வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம ஃபார்முக்கு வந்து ஸ்ரீ அண்ணாமலையார் அது மட்டும் இல்லாம தொழிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இருந்தாலும் அந்த நீங்க கேட்ட கேள்விகளுக்கான ஒரு சில இன்புட்டை நான் கொடுக்கணும்னு பிரியப்பட்டாங்க. அதனால நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பவுண்டரிங்கிறது எதுக்காக நம்ம இந்த ஒரு செக்டரை சூஸ் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2024 உலகம் முழுக்க 375 மில்லியன் டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுண்டரியில் இருக்கிற மீட்டை மட்டும் பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிருக்கோம் வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் ரெக்குவயர்மெண்டான செக்டர் இருக்குது. அதனால வந்து அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2026 இதுல இருந்து அந்த 325 இருந்து ஒரு 170 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு கன்சியூமிங், அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் அடுத்த தேவைகள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26.5 பில்லியன் பேர்ட்ஸுங்க வித் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 மில்லியன் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஹியூஜான தேவையுள்ள உணவு சார்ந்த தொழில் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இந்த பவுண்டரியை சூஸ் பண்ணாங்க. இது ஒரு 5 செக்மெண்டா நம்ம பாக்குறோம். இதோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா கிமுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிறிஸ்து பிரபாகங்கிற ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதோட வரலாறு ஆரம்பிச்சிருச்சுங்க. அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000-10,000 வருஷத்துக்கு முன்னாடியே சவுத் ஆசியால வந்து பாத்தீங்கன்னா இந்த வியட்நாம் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழிங்கிறதே வந்து நம்ம உணவு பொருளா சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒரு கட்டத்துல அப்படியே வளர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர்ல்டு வைடு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு கீப்பிங் அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பவுல்ட்ரி அப்படிங்கிறது, அதாவது அந்த பேர்ட் சிக்கன்ங்கிறது இருக்குது. அந்த பவுல்ட்ரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1500-1500 தான் அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கோழி 2 கோழி அந்த மாதிரி வீட்லயே நம்ம வளர்க்கறதுக்கான கால சூழ்நிலையில அதுக்கப்புறம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் 1800 அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீடிங் அப்படிங்கிற கான்செப்டுக்கே மாறிச்சு. அந்த கோழி வளர்ப்புங்கிறது வந்து ஏதோ கூட நம்ம வாங்கிட்டு இருந்த ஒரு இனமா இல்லாம அது ஒரு தொழிலா அதை பிரீட் பண்ணி அடுத்து டெவலப் பண்ண முடியுங்கிற கட்டங்கள்லாம் வந்து 1800-1900 தான் அதுக்கு பரிமாணங்கள் மாறந்தாச்சுங்க. அதுக்கடுத்து 1970 அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக்ல மாடிஃபிகேஷன். பிரீடு வந்து பத்தாது, அது வந்து எஃபிஷியன்சியா என்ன பண்ணணும், ஸோ அதோட உற்பத்தி தேவைகள் அதிகமாகிறப்ப அது உற்பத்தி எப்படி அதிகப்படுத்துறது அந்த ஜெனட்டிக்கான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1970 அப்புறம் தான் நடந்தது. அட் பிரசன்ட் 2030 வரக்கூடிய ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த சிக்கன் இல்லாத கண்ட்ரியே இல்லை, இந்த உணவு சாப்பிடாத ஆட்கள் இல்லைங்கிற கண்டிஷன் தான் வரப்போகுதுங்க. அதுவும் இல்லாம நம்மளுடைய புரோட்டீன் தேவை வந்து சஃபிஷியண்டா வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஃபுட் வந்து வேற எதுவும் இல்லைங்க. ஏன்னா மற்ற வெஜிடபிள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடிக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் ஒரு ஹியூமனுக்குன்னா அது வந்து இந்த மாதிரி சிக்கனோ இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடியும். ஸ்ரீ அண்ணாமலையார் நம்ம கம்பெனியோட நேமுங்க. ஸோ இதை நாங்கள் ஆரம்பிச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அதை சொன்ன விஷயங்கள் அண்ணாமலையார் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆக்குறோங்கிறது நம்மளுடைய அண்ணாமலையார் சிவனுடைய பேர். திருவண்ணாமலை கடவுளுடைய பேர் வந்து சிவனோட நேம் வந்து அண்ணாமலையார். அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிவபக்தி ஜாஸ்தி. அதனால வந்து எல்லாத்துக்கும் மேல சிவன் தாங்கிறதுல நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அதனால அவர் பேர்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். ஸோ அந்த கம்பெனி ஆரம்பிச்ச நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவைகள் ஒரு பொருளாதார தேவைகள் ஒரு நோக்கம் இருந்தாலும் அந்த தொழிலுடைய விசரணை ஒன்று வச்சுதான் பண்ணணும். ஏன் இந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு சொல்ல போக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆரம்பிச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு கண்ட்ரியில இப்போ நம்ம ஸ்ரீலங்கா எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய நபர்களுக்கான வேலை வாய்ப்புகள் நம்ம எப்படி இருக்காது. ஸோ அது வந்து மெயின். அதுக்காக இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக் ஃபார்மிங்கிற ஆப்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த எக் ஃபார்மிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல வந்து டே 1 சிக் ஒரு நாள் கோழி குஞ்சு அந்த குஞ்சை வாங்குவோம். நம்ம அதை வாங்கி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை வந்து அதை நம்ம வளர்த்துவோம், ஒரு குழந்தைய வளர்த்தி கொண்டு வர மாதிரி. இது வந்து ஒரு 2 வாரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த சைஸ்ல இருக்குங்க. அதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு குழந்தைக்கு எப்படிங்க சரியான டெம்பரேச்சர் வேணும், சரியான தண்ணி, ஒரு ஹெல்த்தான வாட்டர் வேணும், ஹெல்த்தான ஃபுட் வேணும், அது வேக்சினேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த இதில் போட்டு ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம வளர்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 வாரம் இந்த இதில் இருக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 3-4 வாரங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன தேவையோ அந்த ஏஜ்ல அந்த உறுப்புகள் வளர்றதுக்கான என்னென்ன நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் வேணுமோ அதை ப்ராப்பரா கொடுப்பாங்க. இந்த டிபீக்கிங் சொல்லுவாங்க, அந்த மூக்கு வெட்டுறது. மூக்கு வெட்டாம விட்டுட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃபீட் இன்டேக் எடுக்க முடியாது சரியா. அப்ப அதோட பாடி வெயிட் வந்து சரியா இருக்காது. அதனால அந்த வயசுல, அதாவது 11ஆவது நாள் வந்து அந்த டிபீக்கிங் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7வது வாரத்துல ஒரு தடவை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 to 8 வாரத்துல வந்து அதோட growth வந்து நம்ம அதுக்குள்ள வந்து அது வர வேண்டிய growth அதுக்குன்னு ஒரு மானிட்டர் சார்ட் இருக்கு. அந்த சார்ட் பிரகாரம் வந்து அந்த வளர்ச்சி இருக்கும். குழந்தை எப்படி நம்மளுக்கு ஒரு வருஷத்துல 1 வயசுல எவ்வளவு 2 வயசுல எவ்வளவு வெயிட் பண்ணணும் சார்ட் வச்சிருக்கோம். அதே பாராமீட்டர் இது வந்து வார கணக்குல நம்ம சொல்றோம். ஸோ 8வது வாரத்துக்குள்ள வந்து அது என்ன வெயிட் வரணுமோ அதை வந்து அந்த வெயிட்டை கொண்டு வரக்கான பராமரிப்பை அந்த கோழிக்கு நம்ம சரியா பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஒவ்வொரு இடத்துல நம்ம மானிட்டர் பண்ணது கேட்டீங்கன்னா இதோடைய இந்த கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய கலருங்க, இந்த பூவுடைய கலரு, இந்த மூக்கு, இது எல்லாமே வந்து இது எல்லாம் வச்சுதான் வந்து அந்த கோழி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா நம்ம ரேட்டு ரொம்ப முக்கியம். இந்த 13 to 16 வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு டீனேஜ் சொல்ற பிள்ளைங்களா, நம்ம குழந்தை அடுத்தது டீனேஜ் போற பிள்ளைங்க அந்த வளர்ச்சி. ஸோ அந்த டைம்ல அந்த ஏஜுக்கு என்ன சக்தி வேணுமோ அதை கொடுக்கணும். ஸோ ஃபீட் வந்து அப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம், உணவு முறையை மாற்றுவோம். அடுத்தது இந்த 17 to 20 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோயருங்கிற இடத்துல வந்து லேயருங்கிற இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோங்க. அந்த லேயர் என்னன்னா அதுக்கப்புறம் தான் முட்டை வைக்க ஆரம்பிக்குது. பட் போன உடனே முட்டை வச்சிட முடியாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அது போய் அந்த இடத்துக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அதை அடாப்ட் ஆகும். அதுக்காக ஒரு 3 வாரம் கேப் கொடுக்குறாங்க. இந்த 14வது வாரம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 3 வாரம் அதை அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிங்க. அது நார்மலாக வந்து அதுக்கப்புறம் லைட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அது ஓவரி டெவலப் ஆகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ 21வது வாரத்துக்கு மேலே அது முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டே 1ல வந்து சின்ன சைஸ் முட்டை வைக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுங்க. அப்போ ஒரு உணவு மாதிரி மறுபடியும் மாற்றுவோம். அந்த டைமில் இருக்கிற டயட் வேறையாக இருக்கும். ஸோ அந்த 24 வாரம் வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜாக இருக்குங்க. அந்த 24க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40வது வாரத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அதிகபட்ச உற்பத்தி திறன் அங்கே தான் இருக்கும். பீக் ப்ரொடக்ஷன் டைம் ஒரு 95% பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அந்த டைமில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 41லேருந்து 60 வாரம் வந்து அப்படியே ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் வயசாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட உற்பத்தி திறன் வந்து குறையும். அந்த 72வது வாரம்ன்றப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கோழியுடைய ஃபைனல் எண்டுக்கு வரக்கூடிய டைமுங்க. பட் இதில் 76 வாரம் வரைக்கும் நம்ம ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க, ஒரு இத்தனை முட்டை வரணும் அந்த டைமுக்குள்ள அப்படின்னு ஸ்டாண்டர்டு. ஸோ இதே பார்க்குறோம். இந்த டைமில் என்னன்னு கேட்டிங்கன்னா கால்சியம் குறைபாடு ஜாஸ்தியாக வருது 60 வாரத்துக்கு மேலே. அப்போ என்ன அந்த ஓடு வந்து உடச்சல் வருது. அப்போ என்ன அந்த டைமில் அந்த கால்சியம் இது உணவு மூலமாக நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ரா டாப் பண்ணணும். ஸோ அது ஒரு அந்த இடத்துல கம்பல்சரி மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் 72க்கு அப்புறம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 100 வாரம் வரைக்கும் அந்த கோழி வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா டிபெண்டிங் ஆன் த ப்ராஃபிட் எக்கானமி, அந்த ஃபீடுக்கும் அது சரியான ப்ரொடக்ஷன் வந்து 70% வந்திருக்கும். ஆனால் தீவனம் அதே தான் சாப்பிடும். ஸோ அதுக்கு வந்து மேட்ச் ஆகுதா, ப்ராஃபிட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற காஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது வச்சுருக்கோம். முட்டைக்கு நல்ல ரேட் கிடச்சிருக்கு அப்படின்னா. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி கோழிக்கு அனுப்பிடுவோம். கறி சிக்கன் அதுக்கப்புறம் தான் வந்து கறி சிக்கன் சொல்லக்கூடிய இது போடுவாங்க. ஸோ இந்த 100 வாரம் வரைக்கும் முன்னாடி கான்செப்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜுங்க. ஸோ அதில் என்ன இருக்குது 72வது வாரத்துக்கு மேலே வந்து எக்கானமிக்கெல்லாம் உங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்ததுன்னா அதை நம்ம 100 வாரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கினதையும் வளர்த்துறதுக்கு ஒரு ப்ரூடிங் ஷெட் வேணுங்க. அதுலேருந்து அடுத்து இந்த டீனேஜ் வளர்த்துறதுக்கு ஒரு ப்ரோயர் செட் வேணும். ப்ரோயர்லேருந்து முட்டை வைக்கிறதுக்கு ஒரு லேயர் செட் வேணும். இது வந்து ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ண முடியாது. ஸோ 3க்கும் தனித்தனியாக செட்டு தான் வேணும். ஸோ அதை வந்து தனித்தனியாக நம்ம கேட்டகரி பண்ணி வச்சுருப்போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயங்களை உள்ள கொண்டு வரக்கு நம்ம இப்போ வந்துட்டு போகிற ரோட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். அதுபோக வந்து லிட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்க, அந்த மெனூர் வந்து ட்ரை ஆகிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சரியாக வச்சுருக்கோம், வென்டிலேஷன் கரெக்டாக வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம இது கொடுக்க ஃபீடுங்க, ஃபீடு வந்து வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜில் குடோன் வேணும். எங்கே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற எங்கே வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் வேணுங்க. அதுபோக இந்த ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க, அதுபோக லேபர் வந்து தங்கறதுக்கான அவங்களுக்கான குவார்டர்ஸ் அதுக்கெல்லாம் வேணும். அவங்களுக்கான வாட்டர் ஃபெசிலிட்டிஸுங்க அதெல்லாம் ரெடி பண்ணணும். இதுபோக இந்த எசென்சியல் எக்யூப்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மில். மெயின் இதோட ஃபார்முடைய ஒரு சக்ஸஸுக்கு 90% மெயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மில் தான். 10% தான் வந்து பேர்ட் மேனேஜ்மெண்ட்டுங்க. சரியான தீவனத்தை கொடுத்துட்டோம்னா அந்த கோழி வந்து நம்ம பார்க்க வேண்டியது அது முட்டையை வச்சுட்டே இருக்கும், அந்த ரிசல்ட் நம்ம தரும். பட் அங்கே தவறும் பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது சரியாக தான் இருக்கிறாங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணுங்க. எக் கலெக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலும் இருக்குங்க, கன்வேயர் பெல்ட்டும் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. பட் நம்ம வந்து மேனுவல் தான் வைக்கிறோம். ஏன் மேனுவல் வைக்கிறோம்னா நம்ம இங்கே வந்து இந்த நோக்கமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறது வந்து டெக்னாலஜி அதிகமாக போக வேண்டாங்கிறதுக்காக எந்த இடத்துல அத்தியாவசியமோ அங்கே மட்டும்தான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லைட்டிங்கு, அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இடங்க. இந்த மெனூருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து ஒரு கோழி ஒரு நாளைக்கு முட்டை வைக்கிறதுக்கு வந்து 110 கிராம் சாப்பிடும். அதில் 27 to 28 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எருவாக தான் போகும். அந்த எரு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி அது வந்து அக்ரி ஃபார்மிங் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபெர்டிலைசர் உங்களுக்கு பொட்டாஷ் ஆகட்டுங்க, சல்ஃபேட் ஆகட்டும், யூரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ராட் வெளி கண்ட்ரியிலேருந்து இந்தியாவே வந்துருக்கு. ஆனால் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை விட இது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 மடங்கு அதிகமான ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனூவில் கிடைக்கும். ஸோ இது வந்து அப்சல்யூட்லி எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ யூட்டிலிட்டிஸ் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை ப்ராப்பராக வச்சிருக்கணுங்க. இபி வருங்க, இபி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 HP வச்சிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு வந்து இபி பில்லே வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 அந்த வந்துருக்கு. பயோ செக்யூரிட்டி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம வெளியில் இருக்கோம், எங்கிருந்து வேணாலும் இதுக்கான வைரஸ் தொற்று உள்ள வரலாம். ஒரு குழந்தைய நம்ம பாதுகாக்கிற மாதிரி ஒரு 2 லட்சம் கோடி ஒரு இடத்துல இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முக்குள்ளே வரலாம் எல்லாத்துக்குமே வந்து வெளியிலேருந்து எந்த தொற்று உள்ள வராமல் இருக்கிறதுக்கான அந்த பயோ செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த கோழிகளை பார்த்துக்கிறது வந்து ப்ராப்பரான வெட்டரின் அதோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஒரு நபர் வேணுங்க. இங்கே இருக்கக்கூடிய எங்கே மார்க்கெட் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு வேணும். ஆப்ஷனல் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளைமேட் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் கிளைமேட் வேணும்னு சொன்னோம் இல்லைங்களா, இதே வந்து இந்த ஈஸி செட்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு போனோம்னா எங்கே வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஈவன் நம்ம இந்த டெம்பரேச்சரை நுவரெலியாவில் கூட வச்சு நம்ம போட்டுக்கலாம். அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது, பட் அங்கே வெளியிலேருந்து கொண்டு வந்த காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அங்கேயே நம்ம ஒரு ஃபேக்ட்ரி போட முடியும். இந்த டெம்பரேச்சரில் ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை மழை ஜாஸ்தியாக இருக்குது, பயந்து போயிருக்கீங்க. இந்த என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை போட்டு அங்கேயே உற்பத்தி பண்ணி அங்கே காஸ்ட் குறைச்சி அவங்களுக்கு விற்க முடியும்னா அதுக்கு நான் வேலையை நம்ம பண்ண முடியுங்க. இதுக்கு வந்து நம்ம சோலார் பவர் மேலே ரூஃப் டாப்பில் சோலார் போட்டுக்கலாங்க, அதை யூஸ் பண்ண முடியும். அந்த மெனூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மெனூர் அந்த இடத்துல விவசாயமே கிடையாது, நம்ம என்ன பண்ணுறது அந்த மெனூர் அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ் நம்ம போடுறோம். இமீடியட்டாக அதுலேருந்து நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் லோக்கலில் யூஸ் பண்ணி கம்பல்சரி. இப்போ இந்தியாவில் சக்ஸஸ் தாங்க பயோ சின்ன யூனிட்டுக்கு போட முடியாது, நம்மள மாதிரி பெரிய யூனிட்டுக்கு பயோகேஸ் போட்டுக்கலாம். எங்களுக்கு அக்ரிக்கு போயிடும், அதனால் நாங்கள் போடல. மற்றபடி ஆனால் 100% அது போடலாங்க, சக்ஸஸான ப்ராஜெக்ட் தான். அதே மாதிரி சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து இப்போ அந்த லெபார்டரி செட்டப்னு ஒரு வேணுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறதில்ல. அந்த கோழியுடைய இன்கேஸ் ஏதாவது டிசீஸ் வருதுன்னா செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல்டுடைய தரத்தையெல்லாம் செக் பண்ணோம்னா நமக்கு வந்து லேப் இதெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் வேணும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது உங்களுக்கு முட்டை சாப்பிடக்கூடிய முட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபார்ம் பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் தான். ஸோ அதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம உள்ள போகிறப்ப உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கன் நம்ம பேசிகிட்டு இருந்தது எல்லாமே இதை பற்றி தான். ஸோ இது அதே மாதிரி தாங்க முழுக்க அது வந்து வேலைவாய்ப்பு எப்படி உற்பத்தி பண்ணுறோமோ இது வந்து முழுக்க வந்து முதலாளிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கான திட்டம் நான் போட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாட்டில் வந்து 2 பேருமே இருக்கணும், முதலாளியும் இருக்கணும், தொழிலாளியும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த இதை வந்து நம்ம சரியாக பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லாருமே ஓனராகவும் இருக்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு டே 1 சிக் அதில் வர மாதிரியே ஒரு நாள் இந்த கோழி குஞ்சை வாங்குகிறோம். அந்த குஞ்சை வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாடல். அதாவது கோழி நம்ம கொடுத்துருவோம், தீவனம் நம்ம கொடுத்துருவோம், மெடிசன்ஸுங்க வேக்சின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அதையே சரியாக இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம ஒரு டெக்னிக்கல் பீப்புள் வச்சு அவங்கள வந்து அந்த கோழியை மானிட்டர் பண்ணுறதுங்க, அந்த வெட்டரின் வச்சு ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபார்மருடைய ரோல் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க செட்டு ஒன்றா போட்டிருப்பாங்க, அவங்களுடைய மேன் பவரை அவங்க கொடுப்பாங்க. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்கும், அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அவங்க யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும்தான் ஃபார்மரோட வேலை. மற்ற வெளியில் இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாமே நம்ம சைடு. கோழி கொடுத்துட்டு அந்த கோழியை நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிலோன்னு ஃபிக்ஸடாக சார்ஜ் கொடுத்துருவோம். அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா அதுக்கு இன்சென்டிவ் கொடுப்போம். ஸோ நல்லா கோழி நல்லா பராமரிக்கிறாங்க, இப்போ ஒரு 40 நாள் வர வேண்டிய ஈல்டு வந்து ஒரு 35 நாள்லேயே வந்துருச்சு, 3.5 கிலோ தீவனம் சாப்பிட்டு அது நல்லா 2 கிலோ வரணும்னா இவங்க ஒரு 3.25 கிலோலேயே 2 கிலோ வெயிட் கொண்டு வந்துட்டாங்க. பராமரிப்பு நல்லா இருந்தால் அந்த மாதிரி பெறும். அப்போ அது பராமரிப்பு நல்லா வர பட்சத்தில் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
சொல்லுவாங்க, ஒரு 5000 குஞ்சு கொடுக்குறீங்க சரியா? இப்போ அந்த நாள் எத்தனை 40 நாளா? 40 நாள் பண்ணி எடுக்கிற போது நீங்கள் அந்த 5000 குஞ்சு கொடுத்த கோழியை நீங்கள் அதை எண்ணி எடுக்கிறீங்களா இல்லாட்டி கிலோ கணக்கு கோழி? இப்போ சில வேளை அவங்க அதை வேறு வெளியில் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கும்? அதுதான் நம்ம மானிட்டர் பண்ணுங்க. அதுக்கு தான் சூப்பர்வைசர் தனியாக நம்ம போட்டுக்கிறது. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு இது வச்சிருக்கோங்க. அதாவது இப்போ 5000 கோழி கொடுக்குறோம்னா இவ்வளோதான் வந்து மார்டாலிட்டிங்கிற ஒரு ரேஷியோ வச்சு உங்கள்கிட்ட இருக்கும், எங்கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோதான் மார்டாலிட்டி வரணும்னா ஸ்டாண்டர்ட் கொடுத்துருவோம். அதை விட எச்சா போகக்கூடாது. ஸோ மார்டாலிட்டி கேப்டன் ஒரு 5000 கோழிக்கு 100 கோழி மார்டாலிட்டி ஆகலாம், இறக்கலாம். அப்போ 4090 வரணும், 900 வரணும்னா 4900 வந்துருச்சுன்னா ஸ்டாண்டர்டு. அதுலேருந்து 4950 இருக்குது அப்படின்னா அப்போ ப்ளஸ் 50 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க அதை சரியாக பார்த்துருக்காங்க. வந்து மொனிட்டரிங் வந்து நம்மளோட ஆட்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. அக்கௌண்ட் இந்த ரெக்கார்டிங்லேயும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அப்போ 4000 அவர் சம்பளம் கொடுக்குறது அதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. சூப்பர்வைசர் வந்து நம்ம வெளியிலேருந்து வந்து மானிட்டர் பண்ணுறது நம்ம பார்த்துருவோங்க. அங்கே வேலை செய்கிறத அவங்க பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குதுங்க, ப்ராப்பரான சிஸ்டம் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை விட்டு கம்மியாகக்கூடாது. கம்மியாச்சுன்னா ஏன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். உடனே இண்டிகேட்டர் ஆகிருக்கும். நம்ம உடனே அதை பார்த்து அது என்ன பிரச்சனைங்க நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம். சம்பளம் கொடுக்குறது நம்ம தான். அந்த சூப்பர்வைசர் நம்ம சம்பளம் நமக்கு வேலை செய்வாங்க. அவர் சம்பளம் கொடுத்தா அவருக்கு வேலை செய்வாங்க. இல்லை அவங்க உள்ள வேலை செய்கிற அதுக்கு தான் அவங்க பார்த்துப்பாங்க. ஃபார்முக்கு நம்ம சூப்பர்வைசிங் வந்து முழுக்க நம்ம ஸ்கோப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் அந்த சிஸ்டத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு. அப்போ இதுக்கு என்னன்னா அது பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதுக்கு வந்து ப்ரீடர்னு ஒரு கான்செப்ட். அதாவது அந்த தாய் கோழிங்கிறதுல இருந்து அந்த முட்டை எடுக்கும், முதல்ல குஞ்சு கோழி இருக்கு. ஸோ அந்த தாய் கோழி ஃபார்ம் வந்து ஒன்று இருக்கணும். அதுலேருந்து நம்ம முட்டை எடுத்து அதில் ஹேச்சரிஸ் நம்ம வச்சு அந்த ஹேச்சரி மிஷினில் வச்சு அதை குறிச்சு எடுத்து அந்த குஞ்சை தான் வந்து கை நம்ம பிராய்லர் கோழியை நம்ம பனையில் கொடுப்போம். ஸோ அது ஒரு ப்ராசஸ்ங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தையும் நம்மளே அங்கே ஒரு ஃபீட் மில் தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஃபீட் மில்லேருந்து நம்ம தான் வந்து தீவனத்தை அவங்க கொடுத்துருவோம். ஸோ குஞ்சை நம்ம கொடுத்துருவோம், தீவனத்தையும் கொடுத்துருவோம். மெடிசன் கம்பெனிகிட்ட வாங்கி நம்ம டேரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் சரியாக கொடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் அந்த கோழிகளை நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 40 அந்த வெயிட் வந்ததுக்கப்புறம் அந்த 40 நாள் கழிச்சு நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது அது எல்லாத்துக்கும் வந்து பிளான்டேஷன் போடுறதுனால போட்டுக்கலாங்க. இல்லை நம்ம வந்து டேரெக்டாக உயிரோடையே கோழி கொடுத்துடலாம் அப்படின்னாலும் அது கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லைங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம போட முடியும். எங்கெங்கே தேவை இருக்குதோ அங்கே எல்லா பக்கமே போட்டுடலாம். அந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்க்கணும், அதை மட்டும் வந்து செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் நியர்பையாக இருக்கிற இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப நார்த்தில் கொண்டு வச்சுட்டு என்டையராக நார்த்லேயே வச்சுட்டு சவுத் வரைக்கும் நம்ம வச்சோம்னா டிரான்ஸ்போர்ட்டிங்கில் ஒரு பெரிய காஸ்ட் போகும். அப்போ என்ன இடையில எங்கெங்கெல்லாம் இதுக்கான என்விரான்மெண்ட் இருக்குதோ அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏன்னா எல்லாமே அவங்க லேண்ட் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸுங்கிற ஆப்ஷனில் அவங்களும் வந்து அதில் ஒரு என்டர்பிரனர் உருவாயிருவாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம அவங்களுக்கான ஆப்ஷன் கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு ஜோன் அப்படி ஃபிட் பண்ணுறோன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஏரியா ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த ஏரியாலேயே நம்ம ஃபீட் மில் வைக்கிறதுங்க, அந்த ஹேச்சரிஸ் வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவையோ அங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்போ சில இடங்களில் தான் நம்ம ஃப்ளாட்டாக ஆமாம். இதுக்கு எது சூட்டபிள்? இது சூட்டபிள் வந்து ஃப்ளாட் ஏரியா தான் சூட்டபிள். பட் ஹில்ஸில் வந்து பாப்புலேஷன் நிறைய இருக்குது, அங்கே ரெக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கிட்டு கொண்டு வர ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை போட்டு போட்டுக்கலாம். இதோட வேல்யூ அடிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கறிக்கு மட்டும் கிடையாது. இப்போ இந்த முட்டைங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து அதுலேருந்து வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோக்லேருந்து ஆயில் காஸ்மெட்டிக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்எல்லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த உள்ள ஒரு மெம்பரைன் இருக்குங்க. அந்த மெம்பரைன் எடுத்து அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் க்ரோத் இருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸல்லேருந்து கிடைக்கக்கூடிய சப்ளிமெண்ட்டுங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அதில் இந்த முட்டையிலேருந்து பண்ண முடியும். அப்போ பேக்கரி ஐட்டங்கள் இந்த இடத்துல முட்டை இல்லாமல் அது வாய்ப்பே இல்லைங்க, கம்பல்சரி அது வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு B2Bங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் மட்டும்தான் வந்து பிளான் பண்ணுறோம். இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த வெரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்டே வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுகனான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிராண்ட் இருக்குது. அந்த மாதிரி அங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிராண்ட் ஓன் பிராண்ட் ஸ்ரீ அண்ணாமலையார் அக்ரோல் சிக்கன்ங்கிறது நம்ம பிராண்டே போட்டு நம்ம எல்லா பக்கம் ஃப்ரான்ச்சைசி கொடுத்து நம்ம பண்ணிடுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அதை கொடுத்துட முடியுங்க. அப்போ வந்து அந்த மாதிரி நம்ம ஓன் பிரான்ச் எல்லாம் வாங்கி
அந்த சிக்கனை வந்து ரொம்ப தரமாக கொடுத்துட முடியும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அதை நம்மளே மானிட்டர் பண்ணி எங்கேயுமே ஸ்டோர் ஆகாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக அதை நம்ம பீப்புள் கொண்டு சேர்த்து முடியுங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம சைடில் என்ன பண்ணலாம்னா, இது அந்த ஃப்ரெஷ் சிக்கன் கொடுக்குற பிளான் பண்ணுறோம். இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நம்ம அடிஷனல் அதை வந்து கீப்பான் வந்து இதை ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கோங்க. எப்படி இந்த மெம்பரைன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டே டு டே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அதையும் நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டியில் அது வந்து அது ஒன் ஆஃப் த ரோலாகவே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த டெக்னாலஜி, அதாவது நாலேஜ் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனே பண்ணலாம். ஒரு இன்ஸ்டியூட்டே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்குன்னே ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் தான் வருதுங்க. இந்த கால்நடைத்துறை இதில் தான் இருக்குது பவுண்டரி இது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி செக்டார் இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான படிப்பே வந்துருச்சு. ஸோ பிஏ அந்த பிஎஸ்சி அந்த மாதிரி வந்து வெட்டேரியன் இதுக்கு வரப்போ அந்த பவுல்ட்ரிக்குமே வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங்கே வந்துருச்சு. ஸோ அந்த வரக்கூடிய யங்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதை என்கரேஜ் பண்ணுறப்போ அவங்களுக்கான நாலேஜ் அதில் நிறைய கிடைக்குங்க. ஃபர்தராக அந்த தொழில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் வரும். ஸோ அந்த நாலேஜ் ட்ரைனிங் சென்டர், அதுக்கு உண்டான டெக்னிக்கல் பர்சன் எல்லாத்தையுமே வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி எங்கே நம்ம பண்ணிட முடியுங்க. ஸோ இந்த பேசிக்காக இப்போ இது சொல்லியிருக்கிறது எல்லாமே இந்த ஃபார்மிங் எல்லாமே சர்டிஃபிகேட், அதாவது நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அடால் சர்டிஃபிகேட் வேணும். அடால் இல்லாட்டி முஸ்லீம் வாங்க மாட்டாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நடக்கிறது, பேக்கரிஸ்லாம் அதை தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் இங்கே எப்படி பண்ணுறீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது இந்தியாவில் நெசசரி இல்லைங்க. இங்கே நெசசரி இல்லை. இந்த மெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து சர்டிஃபிகேஷன். ஆமாம், இல்லாட்டி அவங்க வாங்க ஃபங்க்ஷன் இதெல்லாம் போயிருக்கா கூட அது அந்த மக்கள் வாங்க மாட்டாங்க. அது நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல்ஸ், பேக்கரி நிறைய முஸ்லீம்ஸ் தான் செய்கிறாங்க. அப்படி இது நாங்கள் இது பண்ணால் தான் அது பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து அது கம்பல்சரி இல்லாதனால நம்ம அதை பற்றி நினைக்கிறது இல்லையா. பட் என்ன இந்த பவுல்ட்ரி செக்டர் வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் கேட்டகரி இருக்குது. ஸோ எந்த லைசன்ஸ் வேண்டியது இல்லைங்க. இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இங்கே பில்டிங் இருக்குங்க. இது வந்து எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைசன்ஸும் நம்ம வாங்க வேண்டியதில்லை. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் இது வச்சிருக்கிறதுனால ஏன்னா முழுக்க உணவு தேவைக்கான பூர்த்தி பண்ணுறாங்க. மெனூரும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கே தான் போகுது. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டுங்கிறது இந்த விஷயங்கள் தான். இதை தாண்டி அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி அந்த சப்ளிமெண்ட் கிரியேட் பண்ணுற உருவாக்குறப்ப என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டாக்ஸேஷன் வரலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தவுட் டேக்ஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் நம்ம இந்த தமிழ்நாட்டில் என்ன கட்டமைப்பில் வச்சுருக்கோமோ இந்த கட்டமைப்பை என்டையராக நம்ம சொல்லியிருக்கோங்க. இதுக்கான இந்த இதில் வந்து இப்போ இது கடைசி போகிறதுல இப்போ தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் எந்த டேக்ஸ் எதுவுமே கட்ட மாட்டேங்குது. ஜிஎஸ்டி இல்லைங்க, ஜீரோ ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுத்துருக்கோம், பட் ஜீரோ தான் டேக்ஸ் நம்ம போட வேண்டியது. இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கு டேக்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு இந்தியன் டேக்ஸ் நடந்து வராது, மற்ற டேக்ஸஸ். ஆமாம், அது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ அதனால தான் நாங்கள் அது எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அதில் ஏதாச்சும் மானியம் கொடுக்குறாங்களா? இல்லை, அது பொதுவாக அதெல்லாம் காமனாக தான். எலக்ட்ரிசிட்டி சிட்டிஸ் என்ன வருதோ அதில் பிஸ்னஸ் இருக்குதாங்க. இப்போ பிஸ்னஸ்க்கு வேறு. ஆமாம், இது இப்போ பிஸ்னஸ் டேரிஃபில் வரும். அது அந்த பிஸ்னஸ் டேரிஃபில் தான் வரும். ஆமாம், அது அந்த இபியில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இது வந்து பிஸ்னஸ் டேரிஃபில் வரும். அதே வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுல ஃப்ரீ, வேறு சிட்டி ஃப்ரீ. அதே மாதிரி இந்த ஃபார்முக்கு நம்ம இந்த கோழிகள் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்தோம்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரீ கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மனுஷன் யூஸ் பண்ண ஒரு லேபர் குடிக்கணும்னா அதுக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் கரண்ட் தான் எடுத்துக்கணும். அது கமர்ஷியல் டேரிஃபில் வருது. கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரியில் இந்த ஃப்ரீ கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது முழுக்க விவசாயங்கிறனால அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் பிடிச்சிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு நீங்கள் அது பெரிய ஒரு மிகப்பெரிய தொகை. மாதம் வந்து ஒரு தண்ணிக்காக மட்டுமே குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈபி பில்லு ஒரு 5000 வரும். ஒரு யூனிட் நம்ம யூனிட் மட்டுமே 5000. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லட்சக்கணக்கான யூனிட் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி ஃப்ரீயாகவே கிடைக்கும். நிறைய மலை பிரதேசத்தோட அப்படின்னால கிணறு போட்டு எடுக்கலாம். பெரிய ஒரு தேவை. தண்ணி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், சுத்தமான தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணி தான் அதான் இப்போ என்னென்ன இப்போ இங்கே நாங்கள் போர்வெல் போட்டு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து ரொம்ப ட்ரையான மழை இல்லாத காலங்களில் வந்து டிடிஎஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கடினத்தன்மை ஜாஸ்தியாகும். ஸோ அந்த நேரத்தில் உடனடியாக அதுக்கான அந்த தண்ணியை மாற்றுறதுக்கான அஸ்டிஃபையர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு செலவு வரும். பட் அதுக்கான அந்த கோழி பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ரெகுலராக அதை மானிட்டர் அது.
ஸோ இன்னைக்கு இந்த செட்டப் நான் சொல்லியிருக்கிறது இங்கே இருக்கு. நம்ம அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து முழுக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயமே கன்ஃபார்மாக நடந்திருக்கு. வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ லேயர் ஃபார்ம் அப்படின்னு போட்டோம்னா ஒரே இடத்துல வந்து ஒரு 65, அதுவும் மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் சேர்றப்போ ஆல்மோஸ்ட் இங்கே 100 பேர் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சிக்கன் பிராய்லர் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் பிரித்து அவங்க இடத்துலேயே அவங்க வேலை செய்வாங்க. அவங்களே ஓனராகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வர முழு நேரம் வேலையாகவும் இருக்காது அவங்களுக்கு. நாங்கள் இது இப்போ நீங்கள் சொல்லி இப்போ நீங்கள் பிரான்ச்சஸ், அதாவது உங்களோட பிரான்ச்சஸ் போடுற போது ஒரு சின்ன செட்டிங் போட்டு அவங்களோட சொப்பை போடுறீங்க. இப்போ அது வந்து நாங்கள் அதை கோழிக்கு எடுத்து கட்டி அவங்க வேலைக்கு அமர்த்துறதா, இல்லாட்டி நாங்கள் அவங்களே நீங்கள் பார்த்து சொல்லிட்டு அவங்க வேலை செய்யறோம், நாங்கள் சிக்கனை மட்டும் கொடுக்குறதா, கோழியை மட்டும் கொடுக்குறதா? இல்லை, அது நம்ம டிசைட் பண்ணுறது. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா முதல்ல வந்து கோழி நம்ம கொடுத்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு எடுத்து கொடுக்குற போது அது நம்மளோட ப்ராஜெக்ட், நம்மளோட போர்டு ஏதாவது சொல்லுமே, ஏதாவது ஒரு கம்பெனி போடுவோம். அங்கே அந்த இது அந்த கடையை வந்து மெயின்டைன் பண்ணுறது நாங்களா, இல்லாட்டி யாரும் இந்த இதை தயாரம் நாங்கள் இதை நீங்கள் செய்ய கோழி தர இந்த போர்டை நீங்கள் செய்யுன்னு சொல்லி கொடுக்குறோம். இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் செய்ய சொல்லுவோம். சரி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம ஃப்ரான்ச்சைஸி அவங்க அந்த போர்டு நம்ம கொடுத்துறோம், அவங்களுக்கு பொருள் கொடுத்துறோம், அவங்க எடுத்துக்குவோம். அவங்களுக்கு ஆமாம், ஏஜென்சி கொடுத்தோம். அந்த இதில் சரி அதுதான் சரி. இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ் ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இல்லை, அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கும் பிஸ்னஸ் மேலே ஒரு இது ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம சம்பளத்தை கொடுத்துட்டா அவன் பேர் தூங்கி இருப்பான். அவனுக்கு கடந்த எவ்வளோ விற்கிறோமோ அவளுக்கு நமக்கு ப்ராஃபிட்னா அவன் என்ன செய்வான்? இன்னைக்கு ஒரு டாக்கர் இது இன்னைக்கு சரி இன்னைக்கு 8 மணிக்கு போகணும், 10 மணிக்கு இன்னைக்கு வச்சுட்டு போகணும்னு சொல்லி கொடுப்பான். இதே சம்பளத்தை வந்து 8 மணி 7 மணி முடிக்க போயிடலாம். அது முழுக்க அந்த பகுதியில் அவங்களுக்கு அதுவும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க யார் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம வச்சுட்டு அவங்களே ஓட்ட சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கம்யூனிகேஷன் இருப்பாங்க, நம்ம நேம் இருப்பாங்க, பட் அவங்க தான் ஓனராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படின்னா இப்போ அண்ணாமலை நம்ம முட்டை காமிச்சோம்லாங்க, அது மாதிரி கோழி கடைன்னா இங்கே வந்து ஸ்டார் பிராய்லர் ஒரு கடை இருக்குது. அவங்க வந்து வெளியில் கடையை விட 40 ரூபாய் கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம நல்லா அங்கே பண்ணிட்டோம்னா நம்மளே ஒரு கடையை ஒரு ஹோல்சேலாக போடலாம், நம்ம பசங்களுக்கு போட்டு இது பண்ணி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாக கொடுக்கலாம் இதுக்கு மாதிரி. அப்போ இன்னும் நம்ம இந்த வருஷம் நம்ம கடையே இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இங்கே. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்களா ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குது? ஸ்ரீலங்காவில் தான் இங்கே எங்களோட இதில் நாங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஃபார்மிங் கிடையாது, சின்ன ஃபார்மிங். 2 பைரான்னு சொல்லி சரி, பைரா இன்னும் 2 சொன்னாங்க. அதையும் தேடி பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் செய்கிற போது அந்த ரேட்டு குறைஞ்சது அதை குறைச்சி கொடுத்துட்டு அந்த ரேட்டு கொடுப்போம். கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக நம்ம அதோட பிஸ்னஸ் பாருங்க, இது 5 ரூபா 10ன்னா அங்கே தான் வாங்குவாங்க. ஆமாம், அந்த ரேட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து நம்ம அங்கே ஃபீல்டு சர்ச் பண்ணிட்டுங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து இப்போ விசாரிச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓரளவுக்கு நம்மளுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய ஏரியாக்கள் இருக்குது. அங்கே ஆல்மோஸ்ட் வந்து இந்தியன் கிளைமேட் தான் அங்கே இருக்குது. அப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கோழி வந்து அந்த கன்செப்ட் செட் ஆகும். நாங்கள் அந்த கோழியுடைய டேஸ்ட் என்ன, அந்த மக்கள் எதை விரும்புகிறாங்க, எந்த மாதிரி டேஸ்ட் உள்ள கோழி விரும்புகிறாங்கிறத ஒன்று பார்க்கணும். ஒரு அந்த காஸ்ட் டிஃப்ரெண்ட்டுங்கிறது இந்தியாவில் வந்து ஏன் வந்துருக்குங்கிறது மட்டும் தான் எங்களோட கொஸ்டின் தான் இருக்குது. இப்போ அங்கே போய் வந்து ஃபீல்டு தான் பிரச்சனைனா அந்த ஃபீல்டில் ஏன் அந்த ஃபீல்டு காஸ்ட்டே எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்க்கணும். இல்லை அவங்க ப்ராஃபிட்டில் தான் அப்படி வச்சுருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்டடியில் மட்டும் தான் அதை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தடவை நாங்கள் நேரில் வந்து இந்த என்வரான்மெண்ட்டையும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டுங்க. நம்ம டெக்னிக்கல் பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த கிளைமேட்டில் எந்த கிளைமேட் வைக்கிறது வந்து நமக்கு சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது சரியாக இருக்குன்றதையும் பார்த்துட்டு அங்கே மார்க்கெட் ஸ்டடியும் ஒன்று சர்வே எடுத்துட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நம்ம என்ன காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பட்ஜெட்டுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட் ஸ்டடி பண்ணிடலாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் தான். அங்கே இருக்கிற பீப்புளை எப்படி வந்து வேலையை அதிகப்படுத்துறது, அதுவும் ஒரே இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பண்ணாமல் எல்லா பகுதியிலையும் ஒருத்தர் எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு உண்டான வழி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கோழி உற்பத்தி பண்ணிட்டு அந்த கோழி வந்து ஒரு 10 ஒரே இடத்துல சேல் பண்ணாமல் ஒரு 10 இடத்துல நம்ம பிரித்து கொடுக்குறது. ஆனால் அந்த மாதிரி வந்து பிரான்ச் மாடலே கொடுத்துருங்க, ஏஜென்சி மாதிரி கொடுத்து அந்தந்த ஏரியாக்கள் கொடுத்து அவங்களுக்கே செய்ய வைக்கிறது. ஸோ அவங்களுக்கான லைபிலிட்டி வந்து அவங்களுக்கான பொறுப்பு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகிடுது. ஸோ இது வந்து உணவு தேவை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இது இருந்துகிட்டே தான் இருக்கும்.
நாளுக்கு நாள் வந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியில் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. நம்ம தேவைகள் வந்து இப்போ அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அந்த கன்சிஸ்டண்டாக கொடுக்கணும். ஸோ அதை மார்க்கெட் ஸ்டடி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டெக்னாலஜி எல்லாமே நம்ம கையில் இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ லேபர் நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்து வேலை பண்ணுறவங்க வந்து அவங்க எத்தனை மணிக்கு தான் வேலை செய்யுது? இப்போ நம்ம பிராய்லர் ஃபார்மிங் போட்டிங்கன்னா ஒரு 5000 கோழி போட்டா உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் தான் போடுங்க. அது வந்து அவங்க ஃபார்மில் அவங்க வந்து ஆரம்பிச்ச அந்த 40 நாள் வந்து முதல் 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் வேலை பண்ணுவோம். அது 20 நாள் மேலே தான் வந்து தீவனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம். ஸோ இவ்வளோ தான் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம். ஸோ 40 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி ரிமூவ் பண்ணால் மறுபடியும் ஒரு 20 நாள் வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ அதை அப்போ ஏதோ ஒரு டைமில் அவங்க ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரிமைனிங் மீதி இருக்கிறனால அவங்க மற்ற வேலைகளும் பார்த்துக்கலாம். இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மற்ற தோட்ட தொழில் வேறு ஏதாவது நம்மளும் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது, வேலைக்கு போகணுன்னா கூட போய்க்கலாம். அது இதுக்கான ஒரு இந்த 5000 கோழி போட்டோம்னா அதுக்கு என்ன காஸ்ட் வருங்கிற ஒரு பட்ஜெட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்மளுக்கு இப்போ இந்தியாவில் என்ன காஸ்ட் வருதுங்கிறது நம்மளுக்கு நம்புறோம். உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கே போயிட்டு அங்கத்த காஸ்ட் என்ன வருது நம்ம ஸ்டடி பண்ணி சார் நம்ம பேசுகிறேன். இப்போ 5000 கோழி வளர்க்குறோம்னா நாங்கள் இந்த பதிவுக்கு நம்ம 12 பேர் தேவை சொன்னீங்க. 5000 12 ஆமாம். மாதம் 50000 வாரம் மாதம் 5000 கிலோ 50 கிலோக்கு 12 பேர் வேணும். 5000 வளர்க்குறோம். 5000 12 ஃபார்ம் வேணும். அதான் ஃபார்ம். சார் டாக்டர் அது 10,000 10,000 இடம் இருந்ததுன்னா போட்டேன் அவங்க அப்படியே டெவலப் பண்ணிக்கிறதா 5000 அப்புறம் 6000 7000. டெஸ்டிங் கொடுத்துருந்தோம். கன்சியூமர் அண்ணனுக்கு டெஸ்டிங் கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. ஏன்னா அண்ணன் வந்து ஃபுட் சேஃப்டின்றது ஒரு முக்கியமான விஷயம். உணவு உற்பத்தின்றதோட அதோட சேஃப்டியை எவ்வளோ செக்யூராக பண்ணுறோம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம். அண்ணா ரொம்ப நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஒரு டெஸ்டிங் கொடுக்கணும்னு ப்ளீஸ். சார் நாங்கள் வந்து கால்ங்கிறதுல இந்த டூரிசம் ப்ளஸ் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஜிஎம் சார் மெம்பர்ஸ் பார்க்குறோம். இப்போ சாருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதும் சில ஹோட்டலில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவங்க வந்து எக்கு வந்து பெரிய இடத்துல வாங்குறத விட எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லி கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஃப்ரெஷ் எக்கு வந்து அவங்களுக்கு இமீடியட் சப்ளை கிடைக்குது. அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இவங்ககிட்ட இருந்து வர்ற எங்கோட குவாலிட்டி வந்து சாயில் எல்லாம் இல்லாமல் க்ளீன் எக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சார் இப்போ சொல்லியிருந்தாங்க 2 வகையாக இந்த பிஸ்னஸை பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இன்னொன்று ஆந்திரபிரதேஷ் டெவலப்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எவ்ரி 500 கோழிக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? 4000 கோழிக்கு ஒரு ஆள் வேணும். 2 லட்சம் கோழி உற்பத்தி அதை செய்யும்போது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது. இன்னொன்று வந்து நிறைய முதலாளிகளை உருவாக்குற கான்செப்ட் தான் இது. நிறைய முதலாளிகளை உருவாக்கும் போது அவங்க தன்னிச்சையாக, ஏன்னா இந்தியான்றது ரொம்ப தண்ணீரில் நடந்த நாடு. இந்த மீட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப தண்ணீரில் நடந்த நாடு. இதே கான்செப்டை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலி அண்ணா வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த முட்டையோட நாள் ஒவ்வொரு நாட்களில் அது எப்படி உருவாகும், அது எப்படி ஒரு ஒரு உற்பத்தியை சரி கட்ட முடியுன்றது நிறைய டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் அகரம் டீம் சார்பாக நான் வாழ்த்துறோம். அதுக்காக நீங்கள் ரொம்ப டைம் செலவு பண்ணி எங்களுக்காக ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்க. என்ன சொல்கிறது, இலங்கையோட வரலாற்றில் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம். ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். உங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அங்கே வந்து உணவு இதை நிறைவேற்றி பண்ணணும். அது இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துகிட்டு வரணும். எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற அந்த கான்செப்ட் ரொம்ப மனதளவு நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். நன்றி சார், ரொம்ப இங்கே வந்து
இன்னைக்கு இந்த நடுவுமே எப்படி நினைக்கல ஒரு சந்திப்பு நடத்துறோம். இந்த உங்களோட வாய்ப்பு சொல்றீங்க, நாங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, ஒரு சிறந்த ஒரு விளக்கத்தோட வியாபாரம் தொடர்பா சிறந்த ஒரு விளக்கத்தான அதே போல மற்ற நண்பர்கள் அதே போல முதலீட்டாளர்கள் அதே போல இதெல்லாம் ஏற்படுத்துறதுங்கிற அன்னை எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சு சொல்றேன். முதலாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்னைக்கு இலங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு சிட்டியோடு நாங்கள் ஆரம்பிக்க பார்த்தா எந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெருந்தோட்டம் சொன்னா தேயிலை, ரப்பர், தென்னை இப்படி சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 28 ஒரு விவசாய பயிர்கள் உள்ளடக்கியது பெருந்தோட்டம். ஸ்பைஸ் வாசனை திரவியங்கள் இருக்குல்ல, உலகில சிறந்த இது கிடைக்குது. இன்னைக்குமே மிளகு, நாங்க கருவப்பட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நல்ல ஒரு வெறுமதியானது இலங்கை நிறைய நடக்கும் போகுது. ஒரு காலத்துல சிலோன் டீ நல்லாவே இருந்துச்சு. இப்ப இலங்கையில் ஏற்பட்ட உற்பத்தி சில பாதிப்புகள், சில கலப்படம், அதனால வேற வேற நாடுகளுக்கு அது போயிட்டு இருந்தாலும் இன்னைக்குமே உலகத்துல சிலோன் டீனா அந்த நாமம் இருக்கு. இப்ப என்ன சொன்னா ஒரு உதாரணத்துக்கு ஜப்பான்ல அங்க எங்க போனாலும் அங்க தேடுறது சிலோன் டீ தான் கேட்பாங்க. நிறைய படம் சிலோன் டீ தான் அவங்க கேட்பாங்க. அப்ப அப்படி உலகத்துல வந்துருச்சு. இன்னைக்கு அது குறைஞ்சது மறுபடியும் நான் கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்ப கடந்த காலத்துல பொருளாதார சிக்கல் எங்க நாடு ரொம்ப வீழ்ச்சி வந்துச்சு. ஒரு பக்கம் கரப்ஷன், ஊழல், இன்னொரு பக்கம் திட்டமிடல். ஏன்னா இந்தியாவில பொறுத்தவரை அன்றைக்கு நாங்க டெல்லியில பேசினோம். இங்க ஒரு பொருளாதாரத்துல ஒரு திட்டம் ஒன்று, ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கி நீங்க போய் கொண்டிருக்கீங்க. அங்க அப்படி இல்லை, 5 வருஷம் இவர் ஒன்று செய்வாரு, அதை அப்படி ஏற்பட்டு அடுத்த 5 வருஷம் இன்னொருத்தர் செய்வாரு, எதுவுமே தொடராது. அப்ப எப்படி ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும்? இலங்கையில பொருளாதார இந்த ஒரு பார்வை, அதாவது ஒரு நீண்ட கால பார்வை இல்லாம ஆட்சிக்காகவும் பதவிக்காக மட்டும் திட்டங்களை வந்ததுனாலதான் எங்க நாடு உண்மையிலேயே நிலைமைக்கு போனது காரணம். அடுத்த விஷயம் கேட்டா எல்லா வளங்களும் நீங்க வந்திருக்கீங்க, எல்லா வளங்களும் இருக்கு இயற்கையான. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி 2 கிடைக்குது. ஒன்று ரஷ்யா, ரெண்டாவது இலங்கை. சரியா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உல்லாச பிரயாணிகள் இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இலங்கையை நோக்கி பயணித்திருக்காங்க. கடந்த காலத்துல யுத்தம் நடந்துச்சு, அந்த அமைதியின்மை இது காரணமாக பயந்தாங்க. அந்த நாடுல அறிவிச்சிருக்கு, யாரும் இலங்கை போவாதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உலக நாடுகளை சொல்றது நீங்க இலங்கைக்கு போகணும். அப்ப நல்ல ஒரு டூரிசம் இன்னைக்கு நல்ல ஒரு பாதையில வளர்ச்சியாக வருது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த காலத்துல இந்த முதலீட்டாளர் சொன்னீங்கன்னா இந்த நாட்டுல பெரிய பெரிய திட்டம் ஐவி, யாஃபோ, அதே போல நிறைய திட்டங்கள் வெளிநாட்டு கம்பெனிக்கு வர போகுது. என்ன நடக்குன்னு சொன்னா ஒவ்வொரு எந்தெந்த அமைச்சனோட அந்தந்த மினிஸ்ட்ரியோட அது உள்ளுக்கு வரும். உதாரணம் சொன்னப்ப இதெல்லாம் விவசாயத்துறைக்கு வருது. அண்ணன் வரும்னு சொன்னா இந்த விவசாயத்துறைக்கு தான் நாங்க இதை கொண்டு போகணும். அதே போல நாங்க ஒரு ஏர்போர்ட் திட்டத்தை கொண்டு வரோம், அது போக்குவரத்து துறையோட வரணும். அப்படி ஒவ்வொரு துறைக்கு அது வரணும். அவங்க கடந்த காலம் வச்சுக்கணும். ஒவ்வொரு அமைச்சர் என்ன செய்வாங்க கேட்டா வெளிநாட்டு கம்பெனி வர்ற போதே அவர்கிட்ட பேர பேசுறாரு, நீங்க அங்க எத்தனை வீடு சரி அவருக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா, அவர்கிட்ட அதிகாரிகள் போக அவங்க கேட்பான், இது எனக்கு எப்படி தரீங்க. கடைசி அந்த பொழுது ஒரு வேலை செய்யற போது அவர் பார்த்தா ப்ராஃபிட்ல 3/4 லட்சமா பணம் இருக்கு. யாரும் விரும்ப மாட்டாங்க. நிறைய வெளிநாட்டு கம்பெனி போட்டு திட்டத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அதே நீங்க சொல்ற ஸ்ரீலங்கா செய்யறத விட பக்கத்து நாடுகள் 2 மடங்கு நாங்க அங்கதான் போயிருக்கோம். சரியா? அதனால நிறைய வாய்ப்பு நான் கடந்த காலத்துல இருந்துட்டோம். தெரியுமா இதோடைய ஆட்சிகள் தெரியும். அப்ப இன்னைக்கு முதலாவது ஆட்சி மாற்றத்துக்கு இன்னைக்கு இலங்கையில மிகப்பெரிய 2022ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அறநிலைய போராட்டம். அது மூலமா முதலாக இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. ஒரு
தேர்தல் இல்லாம ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வருது. வந்ததுன்னா ரணில் வந்தோம் அந்த தொடர்ச்சியான அவங்களோட ராஜபக்ச கோட்டாவையை மிரட்டி அடிச்சாலும் அதே ஒரு பொறுப்பேற்ற மக்கள் பார்த்தாலே ஒரு ஒரு புதிய ஆட்சியை செய்வாங்க. பார்த்தா அது அதே 6 மாதம் ஒரே ஊழல் நாட்டில் அதே பாதையில போச்சு. என்ன கொஞ்சம் வெளிநாட்டு கடனை கூட வைக்கி பெட்ரோல் போலிக்கும் இந்த கரண்டும் இதெல்லாம் கொஞ்சம் உலகத்தை கிடைச்சு அது இந்தியா நிறைய யூஸ் பண்ணாங்க. இந்திய அரசாங்கம் சொன்னாங்க. அதே போல அப்ப அதுக்கு பிறகு வந்த பிற்பாடு மக்கள் எதிர்பார்த்த மாற்றம். ஏன்னா ஒரு நாடு முன்னேற நாடு வந்து டிசிப்ளின், அது மக்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லாத மக்கள்கிட்ட உணர்வு இல்லாத எந்த நாடு எந்த பொருளாதார முன்னேற்ற சரித்திரமே கிடையாது. நீங்க ஜப்பானை சொல்றோம், ஹிரோஷிமா நாகசாகில அணுகுண்ட போட்டு அழிச்சேன். ஆனா எது அந்த ஏன் உணர்வு நாங்க வரணும்னு சொல்ற உணர்வு வச்சுன்னா அது எல்லாத்தையும் விட அது அந்த உணர்வு வருதுமே. அதான் அந்த மக்கள்கிட்ட வளர்த்தாங்க. சரி, ஆனா குறிப்பிட்ட காலத்தையும் கிடையாது. இது வரைக்கும் இலங்கையில மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா இன ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க. சோறு பட்டியா இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு வீடு இருந்தா பரவாயில்ல, நான் சிங்களம், நான் தமிழ், நான் முஸ்லீம் என்ற இன ரீதியை பிரிச்சு அப்படியே அதை புகுத்திட்டாங்க. அப்ப என்ன ஆட்சியாளர்கள் ரொம்ப லேசா இருந்துச்சு. அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் ஆட்சியை கொண்டு போறதுக்கும் ரொம்ப லேசா. ஏன்னா முதல்ல பேசுவாங்க, இவங்க விலைவாசி விழுந்துருச்சு, இவர் அந்த இந்த கூட அநியாயம் பண்றாரு, கூட ஊழல் பண்ணுவாரு. ஆனா தேர்தல் காலத்துல வந்து இனவாதம் பேசின பிற்பாடு சொல்லுவோம், யுத்தத்தை நாங்க தான் உலகத்துல சிறந்த இனம் சிங்கள இனம், நாங்க தான் யுத்தத்தை வெல்ல, நமக்கு ஒரு நாடு தான் இருக்கு, நான் பௌத்தர்கள், நாங்க இந்த உலகத்துல இந்த நாட்டுல சிறுபான்மை சிங்க தமிழர்கள் நம்ம அடிமையாக கூடாது, அவங்க தனிநாட்டை போடுறாங்க அப்படின்னு இங்க சொன்ன பிற்பாடு இந்த மக்கள் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம நாடு இனவாதம், நம்ம சிங்கள இனம் இனத்துக்கு அரசு ஓட்டு போட்டுவாங்க. திருடன்னு தெரியும், பண்ண மாட்டான்னு தெரியும், ஆனா அவனுக்கு வாக்களிச்சுப்பாங்க. அதே அங்க மட்டும் இல்ல, இதே தமிழ் பக்கமா அப்படித்தான், தமிழ் பக்கம் இதே தான். அந்த கடைசி அந்த தேர்தல் காலத்துல அதை அப்படியே கொண்டு போவாங்க. சரியா? ஆனா எங்களை ஓட்ட வாங்குற ஆட்சியாளர்களை பார்த்தோம்னு சொன்னா எங்களை எல்லாம் பிரிச்சுட்டு வாக்க வாங்கிட்டு அவங்க எல்லாம் உள்ளுக்கு போயிட்டு ஒன்னா கூட்டு சென்று நாட்டு கொண்டிருப்பாங்க. மக்கள்கிட்ட அது புரியுது. ஆனா அதுக்கு முதல்ல நாங்க சொன்ன மக்கள்கிட்ட நாங்க குறிப்பா இருக்கணும், நாங்க நாட்டு கூட மோசம் பண்றாங்க, மக்கள் கேட்கவே கிடையாது. சரியா? ஆனா முதலாவது மக்கள் வரிசை நின்றாங்க உணவுக்காக. பெட்ரோல் பங்கு 4 கணக்குல இருந்தாங்க, கிலோமீட்டர் கணக்கு நீங்க வாங்கணும். ஆட்டோ கொண்டு போட்டா 3 நாள் 4 நாளைக்கு அப்படியே வரலாறு. கொண்டு போன ஆட்டோவுக்கு பெட்ரோல் அடிக்க போன காசு அதை செலவழிச்சுட்டு கடைசியில தள்ளிட்டு வருவாரு காசு மறந்துருக்கு. எங்கேயாச்சும் நாட்டு சுகாதார அமைச்சர் உப்பு தண்ணி ஏற்றிருக்காங்க, நாட்டு சுகாதார அமைச்சர் மேல பார்த்து ஜெயில போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போடுறோம்னு சொல்லி உப்பு தண்ணி பச்சை தண்ணி ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு வலது போய் குழு போட்டாச்சு. இப்படியாப்பட்ட நாட்டுல அப்பதான் மக்கள் நாங்க சொன்னோம், இந்தியாச்சும் நீங்க ஒரு என்ன சொல்றது மாற்றத்தை ஏற்படுத்தாது நாடு ஸ்ரீலங்கா நாடு அப்பதான் மக்கள் சிந்திக்க தொடங்கி மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் யாருமே நினைச்சு பார்க்க. அப்படி இங்கே மாறாது. அதாவது 3% எடுத்த ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறாது. கொஞ்சம் கொஞ்சமா போனோம், நீங்க அப்படியே தலையில மாறாது. பாரம்பரிய கட்சி 2 கட்சி 3 கட்சி 4 கட்சி அப்படின்னு அதை மீறி புது கட்சி வந்திருக்க முடியாது. அது அபூர்வம். அந்த அபூர்வம் 2024 ஜனாதிபதி தேர்தல் ரணிலை பத்தி உலகத்திலேயே ஒரு பேசப்பட்ட ஒரு தலைவர். அதே போல சஜித் பிரேமதாசன். சரியா? அனுர்குமார் திசாநாயக். இந்தியா அப்பதான் யாரு இந்த அனுர்குமார் திசாநாயக் இலங்கை நாட்டுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. சும்மா அதெல்லாம் 3வது தலைவர் 4வது தலைவர். இங்கெல்லாம் நீங்க விஜயோ மத்தவங்களை பத்தி பேசுனா அவங்க சினிமாக்காரவங்க, அவங்களை பத்தி இல்லாத தெரியும். ஆனா இது சினிமா அரசியல்ல நல்லவங்களை பத்தி தெரிஞ்சுக்கல நாம ரொம்ப கம்மி. அவங்களுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணாதுல்ல. மீடியா யாரை போட்டு காட்டும்? ஆட்சியாளர் தான் போட்டு காட்டும். அரசியல் நல்ல நினைக்கிறவங்க நீங்க எப்பயுமே காட்டாது. அப்ப அதனால அப்பதான் ஏகே அனுர்குமார் திசாநாயக்கர் ஃபுல்லா 2020 தான் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வீடியோ அதெல்லாம் பண்ணி ஒரு புரட்சியை கொடுத்தாங்க. அது இந்தியா ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் ரோல் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க.